ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வார்ட் காட் எபிசோடு 8 தான். ஸோ மான்வாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனையும் அழுத்திக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களை தேடி எபிசோட் தன்னால் வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் கதைக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த மாஸ்டரை நோக்கி எதையுமே கண்டுக்காமல் குதிச்சிருப்பான்ல, அங்கே இருக்கிற ரேங்க் ஆளுங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இப்போதான் நம்ம கேட்டுக்குள்ளே வந்தோம், அதுக்குள்ளே எவ்வளவு பெரிய மாஸ்டர், அதுக்குள்ள இவன் என்னன்னா குதிச்சிட்டான், இங்க என்னதான் ஆகுது, இப்பதான் அங்க என்ன ஆச்சுன்னு சொல்றாங்க. ஜூயாங் எல்லாருக்கிட்டையும் கத்தி சொல்றான், இந்த மாதிரி எல்லாருமே அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு. இந்த டைம்ல காத்து வேகத்துல நம்ம ஹீரோ செம வேகமா அங்க போறான். அவன் போன வேகத்துக்கு அந்த இடத்துல இருக்க ஒரு விஷயமும் அப்படி பறக்குது. மாஸ்டர் எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ கிட்ட வருவான்னு. நம்ம ஹீரோக்கும் நல்லாவே புரியுது இந்த பறவை. அதே டைம்ல இது ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இதோட மூவ்மெண்ட் அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்ல. நம்ம ஹீரோ அவனோட கையில அவனோட ஃபிளேமிங் ஆக்டிவேட் பண்ணி பயங்கரமான அட்டாக் பண்றான். அது அப்படி கீழே விழ மூஞ்சில நம்ம ஹீரோ தாக்குன அந்த தாக்குதல் அது அப்படியே பதிஞ்சிருக்கு. இதை பாக்குற ஜூயாங்காலையும் அந்த ஏரங் காலுங்களாலையும் நம்பவே முடியல. என்னது, அவன் ஒரே அடியில அந்த பெரிய மாஸ்டரை கொன்னுட்டானா? அந்த பறவையோட நிலைமை மோசம்தான் இருக்கும், இன்னமும் அது செத்துருக்காதா? நம்ம ஹீரோ காலை வச்சு எத்துன்னு எத்துறான். இன்னமும் சாகலையா? செத்துப்போ இன்னும் ஒரு சைக்கோ மாதிரி அங்க தாக்குறானா? திரும்பவும் அந்த ஏரங்க போனி கேக்குறான். ஆமா, இந்த பர்சன் இவன் யாருதான் எனக்கே தெரியாது, எனக்கு வெறும் தெரிஞ்சது என்னன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஹியூமன் அப்படின்னு தான் தெரியும். அட, நீங்க என்ன சொல்ல இருக்கீங்க? நான் உங்ககிட்ட பதில கேட்டேன், நீங்க என்னன்னா எதோ புலமின்னு இருக்கீங்க. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி பெரிய மாஸ்டரை அழிக்கிறதுக்கு பெரிய பெரிய ஹீரோஸ் தேவைப்படுவாங்க. ஆனா இவன் என்னன்னா ஒரே ப்ளோல அதை முடிச்சிட்டான். இதே விஷயம் தான் நம்ம ஜூயாங்கோட மண்டையிலயும் ஒண்ணு இருக்கு. ஜூயாங்கும் நம்ம ஹீரோவோட ஐடென்டிட்டியை பத்தி தான் யோசிக்கிறான். நம்ம டோஜனோட உண்மையான ஐடென்டிட்டி அது என்னதான்? அதனால அவ டோஜனை நோக்கி வரா. அங்க டோஜனும் அப்படியே வெட்டி எடுக்கும் போதே சொல்றான், ஏய் இதெல்லாம் பங்கு கேட்கணும்னு வரக்கூடாது, ஏன்னா இது எனக்கு சொந்தமான விஷயம், புரியுதா? இல்ல நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் இதுக்கான பங்கெல்லாம் கேட்க வரல. நான் என்ன யோசனை, இந்த இடத்துக்கு உன்னோட ஸ்கில் அது சரி வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்னோட ஸ்கில் ரொம்ப பயங்கரமா இருக்கு, நம்ம இன்னமும் டீப்பரா போகணும். அங்க இதை விடவும் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மாஸ்டர்ஸா உன்னால பார்க்க முடியும். ஓ அப்படியா? கண்டிப்பா, ஏன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, போகலாம். ஜூயாங் போகும்போதே சொல்றான், ஹேய் நீ என்ன ஃபாலோ பண்ணும் போது தொலைஞ்சு போயிடாத என்ன சொன்னவதான். அதுக்கப்புறம் அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, காத்து வேகத்துல மறைஞ்சு போறான். அங்க ஹீரோக்கும் புரியுது ஃபாலோ பண்ணுன்னு. அவனோட பொசிஷனுக்கு அப்படியே அவனோட மசில்ஸை டைட் பண்ணி ஓட ஆரம்பிக்கிறானா. அங்க இதை பாக்குற மத்தவங்களால எதையுமே நம்ப முடியல. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு புல்லட்டோட வேகத்துக்கு பயங்கரமா போறான். நம்ம ஜூயாங்க அவ ஒரு விண்டனா, நம்ம ஹீரோ ஒரு புல்லட்டா சம வேகமா போறான். ஆமா, நம்ம என்ன பண்ணலாம், நம்மளால அவங்கள நோக்கி போக முடியாது, ஆப்வியஸா அது இம்பாசிபிள். நம்ம இங்க ஏதாச்சும் பண்ணலாம்ப்பா, ஏன்னா இங்க ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் ஆப்வியஸா இருக்கும். ஏரங் காலங்களுக்கும் இப்பதான் புரிஞ்சிருக்கு. நம்ம டோஜன் இருக்கான்ல, அவன் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். இந்த ஏ ரேங்க கம்பேர் பண்ணா உண்மையிலேயே இந்த எஸ் ரேங்க் ஆளுங்க அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங். அதே மாதிரி நம்ம எல்லாரையும் சேர்த்தா கூட நம்ம டோஜன் அளவுக்கு ஸ்ட்ராங்கான்னு கேட்டா இல்லவே இல்லை. ஏன்னா அவன் பல மடங்கு இல்ல ரொம்பவும் பல மடங்கு ஸ்ட்ராங். இதுக்கப்புறம் நம்ம ஜோயாங்க காட்டுறாங்க. ஜோயாங் ஓடினே இருக்கும் போது அங்க பின்னாடியே அவ பாத்துக்கினே யோசிக்கிறான், என்ன இவனை இன்னமும் ஆளக்கானோ, நான் இன்னமும் என்னோட வேகத்தை ஸ்லோ ஆக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லி வாயமுல்ல, அதுக்குள்ள சைட்ல நம்ம ஹீரோ வரான். உன்னால இன்னமும் வேகமா போக முடியுமா? பார்த்து அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏன்னா அவளால அவ கண்ணிய நம்ப முடியல, எப்படி நம்ம டோஜனால என் அளவுக்கு வேகமா நகர முடியுது. ஏன்னா இந்த கொரியாலேயே நம்பர் 2 ஃபாஸ்டஸ்ட் ஹண்டர்னா அது நான் தான். இவன் என்ன விடவும் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், வேகமாவும் இருக்கான். அப்போ அந்த பொசிஷன் அது மாறதான் போகுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க நின்று சொல்றான், நான் நினைச்சதை விட நீ ரொம்ப ஸ்லோவா இருக்க, அதே மாதிரி உனக்கு இந்த அளவுக்கு மூச்சு வாங்குதா? யாரு சொன்னா நான் ஃபிளெக்ஸ் பண்ணலான்னு எவ்வளவு வேகமா ஓடினேன், இது வரைக்கும் எவ்வளவு வேகமாலாம் என்னோட லிமிட்ல ஓடினதே இல்ல, உன்னால நான் ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவன் மேல இருக்க ஒரு மவுண்டனை பத்தி சொல்றான். அங்க நம்ம போகலாம், அங்க பெருசா என்ன இருக்க போது உனக்கு தெரியாது. இந்த பிராக்சர் ஜோனோட ஒரு மிகப்பெரிய பாஸ் மாஸ்டர் அது அங்க இருக்கு. அந்த பாஸ் மாஸ்டரோட பேரு கைசரியன். அது 20 மீட்டரோட இருக்கிற ஒரு பெரிய ஜெயிண்டான மாஸ்டர். அதே மாதிரி எந்த விதமான எஸ் ரேங்கரா இருந்தாலும் அதை சேலஞ்ச் பண்றதுக்கு யோசிப்பாங்க. அந்த கைசரியன் அது கூட சண்டை போனோம்னா கிட்டத்தட்ட 3 எஸ் ரேங்க் பிளேயர் ஆச்சு வேணும். ஓ அப்படியா? அப்போ அதை கொன்னா பல மடங்கு பயங்கரமா இருக்க ஸ்டோன் எனக்கு கிடைக்கும்ல. ஆமா, இப்ப பார்த்த மாஸ்டர்லாம் ஒண்ணுமே இல்ல, அது பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா சொல்லி வாயமுல்ல, அவன் அப்படியே ஓடி போக ஆரம்பிக்கிறான். பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறா. என்ன இவன் திரும்பவும் போக போறானா? நான் எவ்வளவு சொல்லியும் அங்க எவ்வளவோ அவ கத்தி பாக்குறான், நில்லுன்னு. ஆனா அவன் கேட்கலையா, இதனால பின்னாடியே போறான். எனக்கும் வேற வழி இல்ல. இந்த மாதிரி அந்த கைசரியன் அது ரொம்ப பயங்கரமான மாஸ்டர், என்னாலையும் திரும்பவும் போக முடியாது, அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போக வேண்டியதான் அவன் யோசிக்கிறான். ஆனா கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள
உங்க ஹீரோவை ஆளை காணோம். இங்க இந்த சாப்டரும் முடியுது. சாப்டர் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ஒன்றும் பிரச்சனை இல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களை தேடி ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட் கார்டோட மான்வா தேடி வரும். அதனால பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். எபிசோட் தான் பயங்கரமா இருக்க போது. நம்ம ஹீரோ அந்த பாஸ் மாஸ்டரையே தோக்கடிக்க போறான். சோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.